பசுமை செஞ்சவங்க இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்னேரி சேர்த்து இயற்கை விவசாயம்னா சரவணன் அவரோட பண்ணையை தாங்க சுற்றி பார்க்க போகிறோம். அவர் பார்த்தீங்கன்னா கொடி பந்தலில் ஃபேமஸான ஆளுங்க. நாட்டு ரகங்களை பண்ணி கலெக்டர் வரைக்கும் அவர் வந்து நல்ல பேர் வாங்கியிருக்காருங்க. ஏன்னா வந்து ஆள் உயர புடலை பண்ணது, அப்புறமா நாட்டு ரக பீர்க்கன் பண்ணது அப்படின்ட்டு எல்லாமே இயற்கையில் தாங்க பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மாடு வளர்ப்பும் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா ஒரு பண்ணைக்கு தேவையான உரங்கள் வந்து வெளியில் வாங்குறதுங்க, மாட்டு பண்ணையிலேருந்து எடுத்துருக்காரு. அதுக்காக என்ன பண்ணாலும் ஒரு 8 மாடு வந்து வளர்ப்பு பண்ணிகிட்டு இருக்காரு. அதுவும் அந்த மாட்டு பண்ணை அமைச்சிருக்காரு வந்து சூப்பராக அமைச்சிருக்காருங்க. அதாவது மரம் இருக்குது, மரத்தோட நிழல் வந்து அந்த ஷெட்டு மேல் விழுற மாதிரி நல்லா பிளான் பண்ணி அமைச்சிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த மாட்டோட கழிவுகள்லாம் வேஸ்ட் ஆகாத மாதிரி அதை சேர்த்து வைக்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி அதையும் வந்து உரங்களாக வந்து தயார் பண்ணிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பொன்னேரி சரவணன் இயற்கை விவசாயி அவரோட மாட்டு பண்ணையை தான் வந்து பார்க்க போகிறோம். எப்படி அமைச்சார், எப்படி இந்த யோசனை அவருக்கு வந்தது, இதனால் மாடுகளுக்கு என்ன நன்மை இருக்குது அப்படின்னு பல கேள்விகள் இப்போ நம்ம கேட்கப்போ அது சரவணன் அவருக்கு என்ன மாதிரி பதில் சொல்கிறாரு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வணக்கம், என் பேர் வந்து சரவணன். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் சிறுவாக்கம் கிராமம் என்னுடைய சொந்த கிராமம். நான் பிறந்ததுலேருந்து இந்த ஊரில் தான் இருக்கேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா எம்சிஏ பட்டதாரி. எம்சிஏ முடிச்சுட்டு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு 6 இயர்ஸாக. 2020 வரையும் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குவிட் பண்ணிட்டு விவசாயத்துக்கு வந்தேன். இப்போ விவசாயத்துக்கு, அதுவும் இயற்கை விவசாயத்துக்கு வரத்துக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து 2017 இருதய நோயினால் அப்போயே சடன் அரெஸ்ட் வந்து இறந்துட்டாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ஞ்ச போது பார்த்திங்கன்னா நம்ம போடுற பூச்சிக்கொல்லி, அதுக்கப்புறமா களைக்கொல்லி, மெயினாக வந்து நம்மளுடைய உடலை வந்து பாதிக்கிறது இந்த களைக்கொல்லி தான். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விவசாயிக்கும் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு பயன்படுத்துறதுக்கு காரணம் ஆள் பற்றாக்குறை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற விலை இல்லை. அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இது களைக்கொல்லியை பயன்படுத்துகிறாங்க. அது எந்த அளவுக்கு நச்சுத்தன்மையாக இருக்குதுன்னு விவசாயத்துக்கும் அதுக்கான புரிதல் இல்லை. எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இப்போது நுகர்வோரும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பொருளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகமான காசு கொடுத்து வாங்குறாங்க. ஒரு செருப்பு வாங்கினாலும் வாங்குறாங்க, எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினாலும் அது வந்து பார்த்திங்கன்னா பார்கெயின் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம விவசாய பொருட்கள், அது காய்கறியாக தான், அந்த காய்கறி கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் போயிட்டு ஏன் 10 ரூபா விற்கிதா, 5 ரூபா கொடுக்குறியா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தை பற்றின புரிதல் வந்து நம்மளுடைய மக்கள்கிட்ட இருக்குது. அது இன்னும் மாறணும். பார்த்திங்கன்னா இப்போது நான் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு வரேன். ஒரு 8 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். எங்களுடைய பண்ணைக்கு வந்து தேவையான உரங்களை வந்து எங்களுடைய மாட்டு இந்த இதுலேருந்தே நாங்கள் இது பண்ணிக்கிறோம். பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வந்து அந்த இதுவில் நம்ம சேகரித்து வச்சுருந்து இங்கே நான் தொட்டி கட்டியிருக்கோம். இதுக்குன்னு இந்த கோமியை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கலெக்ட் ஆகி அங்கே சேவகத்துக்கு ஒரு தொட்டி ஒன்று கட்டியிருக்கோம். அந்த பக்கம் ஒரு இது இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க உங்கள் பண்ணைக்கு தேவையான இயற்கை உரங்கள்லாம் வந்து இது மாட்டில் இருந்தால் எடுக்கிறீங்க அப்படின்னு, இதெல்லாம் எப்படி சேர்த்து வைக்கிறீங்க? பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு வந்து நாங்கள் தர போட்டு அந்த தொட்டி மாதிரியா நம்ம கட்டி வச்சுருக்கோம். அந்த தொட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோமியை வந்து அதில் போய் சேவ் ஆகிடும். சாணி வந்து நம்ம அல்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் இல்லாத நல்லா சுத்தமாக அந்த இதுலேயே வரும். வாரத்துக்கு ஒரு தடவை வந்து கழுவி விட்டுருவோம். இதை திங்கக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை மாதிரி சமயத்தில் கழுவி விட்டுருவோம். சுத்தமாக இது பண்ணிவிட்டு இந்த கோமி அதுலேருந்து கலெக்ட் பண்ணி எடுத்து அந்த பேரலில் போட்டுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜீவாமிர்தம், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது பத்திலை காசாயம்னு சொல்லிட்டு அதுதான் காசி நான் பூச்சி வெரைட்டிக்காக ஸ்ப்ரே பண்ணுவேன். மெயினாக அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துறது அதுதான். அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா உரத்துக்காக, அதாவது பார்த்திங்கன்னா அடிசத்துக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜீவாமிர்தம் வந்து பயன்படுத்துவோம். அது வந்து இந்த பேரலில் கலெக்ட் பண்ணி அதுலேருந்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எத்தனை மாடுங்க உங்ககிட்ட இருக்குங்க? எங்ககிட்ட 6 மாடு இருக்குங்க. எல்லாமே நாட்டு மாடுங்க? இல்லை, இதில் ஒரு மாடு மட்டும் தான் நாட்டு மாடு. மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களாண்டே வந்து பிறந்து வளர்ந்த மாடுகள். அது அப்போதுலேருந்து ஒரு மாடு மட்டும் தான் நாட்டு மாடு வச்சுருக்கேன். எத்தனை வருஷமா இருக்காங்க கூட? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாடுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 இயர்ஸாக இருக்குது. இதனுடைய அம்மா வந்து இதுக்கு முன்னாடி இருந்தது, அது கொஞ்சம் தவறிச்சு. அதுக்கப்புறமா அதை இது பண்ணிட்டோம். எங்கள் வீட்லேயே தான் இதுவாகி போச்சு. அதனுடைய இதுதான் அதெல்லாம் அவங்களுடைய பசங்க தான். அது மட்டும் வெளியே வாங்கினேன், அந்த நாட்டு மாடு மட்டும். அந்த லாஸ்ட்ல இருக்கு பாருங்க, அது நாட்டு மாடு தான். அந்த ரகம் வந்து எனக்கு சரியா தெரியலைங்க. இப்போ இந்த மாடுகளுக்கு தீவனம் என்ன மாதிரி தீவனம் வந்து ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய வயல்ல வளைஞ்ச இயற்கை முறையில் வளைஞ்ச வைக்கோல் தான். அந்த வைக்கோல் பாருங்க, நாங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீளம் அதிகமா இருக்கும். மாடுங்களை வந்து பாத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடும். பாருங்க எந்த அளவுக்கு வந்து இந்த தீவனத்தை எவ்வளவு நீட்டா இருக்கு. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா சிந்தாம சாப்பிடுது பாருங்க. இல்ல கட் பண்ணிலாம் நாங்க போடுறதே கிடையாதுங்க. எல்லாமே அப்படியே தான் போடுறோம். அது மட்டும் பாத்தீங்கன்னா வயல்ல எடுத்து போயிட்டு ஓரத்துல புல்லுக்கா இருக்கும், அதுல வரப்புல கட்டி விடுவோம். இது மட்டும் தான் இவங்களுக்கு தீவனம் கொடுக்குது. நம்ம அரைக்கிற தவிடு
மாட்டுக்கு வந்து அரிசி அரைக்கிற தவிடே வந்து மாட்டுக்கு வச்சிடுறேன். நான் வெளியே வாங்குற இதுவெல்லாம் நம்மளுக்கு கிடையாது. மற்றபடி வேற எதுவுமே நாங்கள் வெளியே வாங்க மாட்டோம் மாட்டுக்கு தீவனம்லாம். இப்போ எதுவுமே இந்த அடர் தீவனம் எதுவுமே வெளியே வாங்குறதே இல்லை. இப்போ நீங்க கொடுக்குற இந்த தீவனங்களே போதுமா? இதுவே போதுமானதா இருக்குது. கரெக்டான பால் நம்மளுக்கு கிடைக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டு மாடு வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு வந்து 2 லிட்டர் கறக்கும். இந்த மாடுங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 4 லிட்டர் வரையும் பால் கொடுக்குது. இது என்ன ஜெர்சி கிராஸ்? ஆமா, ஜெர்சி கிராஸ். ஏன் வந்து ஜெர்சி கிராஸ் இங்க நாட்டு மாடு ஏன் வைக்க காரணம் என்ன? ஒரே ரகமா வைக்காம நீங்க? இல்ல, அதாவது இயற்கை விவசாயத்துக்கு வரதுக்கு முன்னாடி வந்த பிள்ளைகள் இவங்கலாம். ஆமா. அதுக்கப்புறமா தான் நாட்டு மாடு வாங்கணும், அந்த காரணத்துக்காக தான் நாட்டு மாடு வாங்கினேன். அது எங்க போய் வாங்குனீங்க? நம்மள மாதிரி விவசாயி ஒருத்தர் வச்சிருந்தாரு இங்க பொன்னேரி பக்கத்துல தான். அவரால் அதை பார்த்துக்க முடியல அப்படின்ற ஒரு இது வந்து நம்மளுக்கு ஒருத்தர் மூலியமா கிடைச்சது. சரின்னு சொல்லி நம்ம நாட்டு மாடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேரான சொல்லி வச்சிருந்தேன். அது மூலியமா கிடைச்ச மாடு தான் என்னன்னு வந்து 2 வருஷமா இருக்கு இப்போ. இப்ப இந்த மாடுகளுக்கு இப்போ வேற எதனா அந்த பூச்சி நோய் தாக்குதல் எதனா நோய் எதனா வருமா இதுக்கு? இது வந்து மழை சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த காலில் வந்து புண்ணு, அந்த கோமாரின்னு சொல்லுவாங்க, அது மாதிரியே வரும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா உடல் மேல வந்து பாத்தீங்கன்னா புண்ணா வந்து பாத்தீங்கன்னா இது வரும். அது பார்த்து அம்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்ல எண்ணெயில வேப்பந்தழை இதெல்லாம் போட்டு காசி அதுவே தடவி விட்டுரும். அது ஆமா, அதுவே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு சரியான நல்ல ஒரு இதுவா இருக்கும். இல்ல, வந்த பிறகுதான் பண்ணுவோம். வரதுக்கு முன்னாடி எல்லாம் பண்ணது கிடையாது, வந்த பிறகுதான். இப்ப இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா வெயிலா இருந்தாலும் வந்து குளுமையா தான் இருக்கும். எந்த ஒரு அவ்வளோ பாத்தீங்கன்னா மேல 2 ஒரு பக்கம் புளிய மரம் இருக்கு, ஒரு பக்கம் மாமரம் இருக்கு, தென்னை மரம் இருக்கு. நம்ம ஓடு வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஒரு நல்ல உயரமா தான் போட்டிருக்கோம். அதனால அந்த ஹீட் வந்து தெரியாது மாட்டுகளுக்கு. இந்த இடத்துல ஆமா ஆமா, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா மரத்தடியில எடுத்துட்டு வந்து போட்டோம். இதுக்கு முன்னாடி வெளியே போட்டு வச்சிருந்தோம். இப்போ மரத்துக்கு கீழே இருந்ததுன்னா அது ஒரு குளுமையா இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா மரத்துக்கு கீழே போட்டிருக்கோம். இதுக்காக பாத்தீங்கன்னா மரம் அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி நம்ம ஆல்டர் பண்ணி போட்டிருக்கோம். ஆமா, கட் பண்ணி ஆமா, ஷெட் போடுறதுக்காக தான். பேர்லாம் அது மாதிரி வைக்கல. இப்போ இதுல இருந்து உங்களுக்கு எவ்வளவு உரம் உங்களுக்கு கிடைக்குது? இப்போ பாத்தீங்கன்னா இதுல இருந்து பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு ஒரு தடவை நாங்க அந்த எரு வந்து எடுப்போம். இதுல இருந்து உரம் வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் நம்ம கலெக்ட் பண்ணி ஆமா சேர்த்து வைக்கிறோம். பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 4 ட்ரெய்லர் கிடைக்கும். ஒரு ட்ரெய்லர் வந்து பாத்தீங்கன்னா இப்படி பார்த்தாலும் ஒரு 3 டன் 4 டன் வரும். அது பாத்தீங்கன்னா ஒரு 10 டன்னுக்கு 12 டன்னுக்கு நம்மளுக்கு எரு வந்து 6 மாசத்துக்கு ஒரு தடவை கிடைக்கும். அது இல்லாத வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த இது ஜீவாமிர்தம் அந்த இதெல்லாம் கலெக்ட் பண்ணி போட்டுருவோம்ல, அதுலயே கொஞ்சம் சாணம் வந்து கொஞ்சம் இதுவாயிடும், கம்மியாயிடும். வெளியில வாங்குறதோட ஆமா, வெளியவும் வாங்குவோம். வெளியே வாங்குறது எப்படின்னா பாத்தீங்கன்னா ஒருத்தர் பண்ண வச்சிருக்காரு. அவருக்கு வந்து வைக்கா கொடுத்துட்டு அதுக்கு பதில் வந்து அவரானந்து இது எரு வாங்கிட்டு வந்துடும். ஆமா, அதோ பாருங்க நம்ம வாங்கி எடுத்துட்டு வந்து போட்டுருக்கோம். செடி போறதுக்காக எடுத்துட்டு தள்ளி வச்சிருக்கேன். அவரானந்து வாங்கிட்டு வந்த எரு தான் அது. அவரும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உரம் போடாத வைக்கால தான் அவருக்கும் கொடுக்குறோம். அவர் பண்ண வச்சிருக்காரு, ஒரு 30 மாடு வச்சிருக்காரு, பண்ணிட்டு இருக்காரு. மீஞ்சூர் பக்கத்துல தான். அவரோட வந்து வாங்கி எடுத்துட்டு வந்து இங்க இது பண்ணிட்டு இருக்கோம். வேற எங்கேயும் நம்ம வெளியே வந்து எரு வாங்க மாட்டோம். இப்போ நீங்க சொன்னீங்க இப்போ இயற்கை விவசாயம் எத்தனை வருஷமா பண்றீங்க? 8 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து கெமிக்கல் தான் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி கெமிக்கல் தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கெமிக்கல் பண்ணி மாட்டுக்கு தீவனம் கொடுக்கும்போது இப்போ இயற்கை விவசாயம் பண்ணி மாட்டுக்கு தீவனம் கொடுக்கும்போது எதனா பால் கறக்கிறதுல மாற்றம் தான் தெரியுது நம்மளுக்கு? பால் கறக்கிறதுல மாற்றம் வந்து வரல. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம செயற்கை முறையில செய்த தீவனம் வந்து மாட்டுக்கு போடும் போது அதனுடைய விஷத்தன்மை எப்படியா இருந்தாலும் அந்த பால் வழியா வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதனாலயும் நம்மளுக்கு நோய்கள் வரும். இப்போ நம்ம இயற்கை விவசாயம் பண்ணதுனால பாத்தீங்கன்னா முன்பனுடைய அதாவது பாத்தீங்கன்னா எங்க அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வீசிங் ப்ராப்ளம் வரும். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த டெய்லி வந்து மாத்திரை அந்த டேப்லெட் ஒன்று போட்டாதான் வந்து பாத்தீங்கன்னா மறுநாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வீசிங் இல்லாத இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயத்துல பண்ணி அதனுடைய அரிசி அதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுனால வந்து பாத்தீங்கன்னா அந்த டேப்லெட்ஸே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டஸ்டான ஒரு இதுல இருந்தாருன்னா மட்டும்தான் அன்னைக்கு வந்து டேப்லெட் எடுப்பேன். மற்றபடி டேப்லெட்டை இப்போ யூஸ் பண்றது இல்லை. இதுதான் இயற்கை விவசாயத்துல வந்து பாத்தீங்கன்னா நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மருத்துவமா பாக்குறோம். நன்மைகள் ஆமா, மருத்துவம். ஆமா, இயற்கை விவசாயம்னாலே மருத்துவம் தான். ஆமா, நிறைய விஷயங்களை பசுமை சார்பாக வாழ்த்துக்கள். நன்றிங்க.